ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்ட்ராப்னா இது ஏதோ டெலிகிராம் ஏர்ட்ராப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற ஏர்ட்ராப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது என்ன ஏர்ட்ராப்ன்றதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சடங்கு சம்பிரதாயங்களான லைக்கு, சப்ஸ்கிரைப், இந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஏர்ட்ராப் நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா என்ன உங்ககிட்ட இருக்கணும்னா ஹியூபாய் வேலட்டும் ட்ரான்லிங்க் ப்ரோவும் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதோ நான் இப்போ இதில் இது பண்ணுறேன் பாருங்கள். ஹியூபாய் வேலட்டு ட்ரான்லிங்க் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் தான் இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் பண்ண முடியும். நான் ஏர்ட்ராப்புக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஃபிஷியல் அண்ட் ட்ரஸ்டட், ரொம்ப 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 ஒரு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப், ஹோல்டர்ஸ் ஏர்ட்ராப்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்ம இப்போ ட்ரானை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பீங்க. ட்ரஸ்ட் வேலெட்டில் வச்சுருப்பீங்க, மெட்டாமாஸ்க் அங்கே இங்கே எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பீங்களோ, எக்ஸ்சேஞ்சஸ் அங்கே இங்கேன்ட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் நான் சொல்கிற எக்ஸ்சேஞ்சஸில் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்த நான் படிக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் பை APNFT ஃபவுண்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் ட்ராப்பிங் APNFT டு BTC, ETH, USD, TRX, BTT அண்ட் JST ஹோல்டர். இதில் எது இருந்தாலும் நான் சொல்கிற வேலட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. BTT இருந்தாலும் சரி, ட்ரான் இருந்தாலும் சரி, எத்திரியம் இருந்தாலும் சரி, பிட்காயின் எது இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் ஏர்ட்ராப்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். நான் இதை படிக்கிறேன், அப்படியே பார்த்துருவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக பாருங்கள். 1% ஆஃப் தி டோட்டல் APNFT சப்ளை வில் பி ட்ராப்டு இன் தி ஃபஸ்ட் மந்த். ஃபஸ்ட்டு மந்தில் பார்த்தீங்கன்னா 1% அவங்களோட சப்ளைலேருந்து 1% பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ அவங்க சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க அரௌண்ட் 1 குவார்டரியன் கிட்ட இருக்குது. 1 குவார்டரியன் இந்த இடத்துல பாருங்கள். இது வரைக்கும் தெரியுமா, இவ்வளோ அமௌண்ட்டில் இருந்து 1% வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபாலோவிங் 2 இயர்ஸ், அடுத்து வர 2 வருஷத்தில் இந்த ஏர்ட்ராப்போட இது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட் மொத்தம். ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா 1% ட்ராப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மந்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவிங் 2 இயர்ஸ் 4%. இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 1% வந்து சப்ளை பண்ணுவாங்க. அடுத்த வர 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் வந்து 4% சப்ளை பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டான ஏர்ட்ராப். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் எப்போனா ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ வரப்போகிற 10ஆம் தேதி, இன்னும் 5 நாள் டைம் பீரியட் இருக்குது. நீங்கள் எந்தெந்த காயினை மினிமம் எவ்வளோ ஹோல்டு பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூன் 10, 2021 at UTC 12 கொடுத்துருக்காங்க. ஜூலை 10லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இது வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜூலை 10, 2021 டு ஜூன் 10, 2023 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 10 மந்த்ஸ்க்கு 1 டைம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரான் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ட்ராப் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா 3%, எத்திரியமுக்கு 3%, USDTக்கு வந்து 4%, TRX ஏர்ட்ராப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் 40%, BTT 30%, JST பார்த்தீங்கன்னா 20%. அதனால தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ட்ரானை நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இதை ஃபுல்லாக படிங்க. ஃபார் கம்யூனிட்டி யூசர்ஸ் இந்த இடத்துல பாருங்கள். ட்ரான் பேலன்ஸ் வந்து 100 ட்ரான் இருக்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும்னா 100 ட்ரானும் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக நான் படிக்கிறேன் பாருங்கள். JST பார்த்தீங்கன்னா 100 இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா BTT வந்து 2000 BTT உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்திரியம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக நான் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரோசன் அண்ட் அன்ஃப்ரோசன் ஆர்டர்ஸ்க்கு வந்து கொடுத்து விட்ருவாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலட் யூசர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அண்டு கஸ்டடியல் வேலண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கான ரூல்ஸ். எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ இது பண்ணுவாங்கன்றத சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூபாய் வேலட் அதில் பண்ணியிருக்கணும். பொலினிக்ஸ்ன்ற வேலட்டு, ட்ரான்லிங்க் ப்ரோ, மேட் வேலட், எல் பேங்க்கு, பைபாக்ஸ், பிட்ரூ இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வச்சுக்கலாம், நீங்கள் வேலட்லேயும் வச்சுக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹியூபாய் வேலட் அண்ட் ட்ரான்லிங்க் ப்ரோ. இதான் ரொம்ப ட்ரஸ்டடு. ஸோ ட்ரான்லிங்க் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இது காட்டவே ஆரம்பிச்சிச்சு. APNFTன்ற ஒரு ஃபோல்டர். நீங்கள் ட்ரானை வந்து பைனான்ஸில் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. அங்கே ஹோல்டு பண்ணால் நீங்கள் உங்களோட ட்ரான்லிங்க் ப்ரோக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரஸ்ட் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே இருக்க ட்ரானை வந்து ட்ரான்லிங்க் ப்ரோக்கு மாற்றிங்க. நீங்கள் எந்த இடத்துல ட்ரானை வச்சுருந்தாலும் ஒரு 100 ட்ரானை இதில் போட்டு வச்சுக்கோங்க.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? நீங்கள் வேறு எங்கேயாச்சும் சும்மா ஹோல்டு பண்ணுறது இதில் ஹோல்டு பண்ணால் நமக்கு என்எஃப்டிஸ் கொடுப்பாங்க, அதுவும் செம்ம என்எஃப்டிஸ். இதோட ஃபியூச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஜஸ்டின்சனே இதை அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காரு, நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்சனோட ட்வீட்டை பார்த்தேன். ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ட்ரஸ்ட் வந்துச்சு. ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ட்விட்டர் ஆல்ரெடி ஜஸ்டின்சன் பார்த்தீங்கன்னா அவரோட டிபியை மாற்றிட்டாரு. ஸோ அதுக்கான விளக்கத்தையும் தரேன். கண்ணில் லைட் எரியிற மாதிரி, லைக் இந்த எலான் மஸ்க் இல்லை, இது மைக்கேல் ஸ்லேயரு, ஜாக் டோஸே, இவங்க எல்லாமே கண்ணில் லைட் எரியிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவங்க பிட்காயினை ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தேன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், பிட்தம் அஃபிஷியல் வந்து ஏப்நெட் என்எஃப்டி அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்எஃப்டி ஜஸ்டின்சன் பார்த்தீங்கன்னா அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ட்ரஸ்டடு. ட்ரானோட ஓனரே அதை ரீட்வீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்கானதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டட். கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பிட்ரூன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி ட்ரேடிங் வந்து சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்டின்சன் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி நம்ம என்எஃப்டி இதுக்குள்ளே போய் பார்த்துருவோம், ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா என்எஃப்டிக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்சனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணுறாரு அவங்கள. ஸோ இதுலேருந்து ட்ரஸ்டடுன்றது ரொம்பவே தெரிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு பிக் ப்ராஜெக்ட், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட 100 ட்ரான் இருக்கும். கிரிப்டோ ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட 100 ட்ரான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. என்னோட கணிப்புப்படி நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கண்டிப்பாக 100 ட்ரான் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். வச்சுருந்தா நீங்கள் ஆப்வியஸாக அதுக்கு ஹோல்டு பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஹுபாய் வேலட், ட்ரான் வேலட் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட் வரணுன்றதாண்டி நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ட்ரான் லிங்க் ப்ரோக்குள்ளே போய்க்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 429 ட்ரான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதான் இந்த இடத்துல பாருங்கள், கலெக்டபிள்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த இடத்துல என்எஃப்டின்றதை காட்ட ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல பாருங்கள் என்கிட்ட ட்ரான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்எஃப்டின்றதை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஜூலை 10லேருந்து எல்லாருக்கும் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு குதூகலமான ஒரு செய்தி. எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு பெரிய கம்பெனியோட என்எஃப்டியை நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறோன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்வேன். அதாவது எப்பவுமே சொல்கிறது தான், இதெல்லாம் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் வரும். வரும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 100 ட்ரானை நீங்கள் ஜஸ்ட்டு 100 ட்ரான் ஹோல்டு பண்ணால் போதும். 500 1000 தான் ஹோல்டு பண்ணலாம் சொல்ல. ஸோ என்னோடய இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 100 ட்ரானை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ 100 இல்லை, இதுலேயும் ஒரு 400 ட்ரான் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலேயுமே ஹோல்டு பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே எனக்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஒரே இதில் ஹோல்டு பண்ணுறதானே ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் ரெண்டுத்தில் பண்ணுறீங்கன்னா, நான் ரெண்டுத்தில் பண்ணணுன்னு விருப்பப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுத்தில் கிடைக்கலனாலும் இன்னொருத்தில் கிடைக்கும். கிடைச்சா ரெண்டுமே வேறு இதில் கிடைச்சா நான் வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காண்டி தான் கைஸ் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரொம்பவே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, ரொம்பவே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னே நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலே என்னால் சொன்ன இது மேலேனா இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டான ப்ராஜெக்ட் யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரான் அங்கே இங்கேன்னு வச்சிருந்தா இந்த வேலெட்டை கொண்டு வந்துட சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.